கூண்டோடு அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் கதரும் அரசியல் கட்சியினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியுறக்கூடிய ஒரு கட்சி. அதாவது அதிமுக ஜெயிக்க போவது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அதிமுக ஜெயிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்களும் அதே போல திமுக போன்ற கட்சியினரும் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான் அதிமுக ஜெயிக்க வேண்டும், அதிமுக ஜெயிக்க போகிறது, எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக இருக்க போகிறார் என சொல்லிக்கொண்டு அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். சமீபத்திலே அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டது. அந்த கூட்டத்திலே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களாகட்டும், அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தவிர மற்றவர்கள் அனைவரையும் அதிமுகவிலே இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே தினம் தினம் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக 2026 சட்டமன்றத்திற்குள் மாற்றிவிட வேண்டும் என உறுதி எடுத்துக் கொண்டுதான் அதிமுக இருக்கக்கூடிய அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நேற்று தினம் பாத்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர்களுடைய அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் 2.5 கோடி தொண்டர்களின் உரிமை குரல் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சகோதரர் வசந்த் டேவிட் அவர்களின் ஏற்பாட்டிலே தென் சென்னை தெற்கிழக்கு மாவட்ட செயலாளர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வேளச்சேரி எம்.கே. அசோக் எம்ஏ எம்எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலே சுமார் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இளைஞர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை எடுத்துரைக்க பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கழக உடன்பிறப்புடன் பொருளாதார கலந்து கொண்டார் அப்படிங்கிற தகவலுமே தற்சமயம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட இளைஞர் அணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுக அதிகாரப்பூர்வமான வலைதளங்களிலும் சரி உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தொண்டர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதிலையும் கூடுதலாக அதிமுக அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெறக்கூடிய வேலைப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தற்சமயம் பூத் கமிட்டி முதல் அடிமட்டத்துடன் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வரைக்கும் வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். ஒருபுறத்திலே பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளை கேட்டாலும் அது பின்பு பார்த்துக் கொள்ளலாம். அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் இத்தனை தான் கொடுக்க முடியும் என கடைசியாக பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக நம்முடைய இடத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் அதற்குரிய தீவிரமான வேலைப்பாடுகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. நேற்று தினம் நடந்த இளைஞரணி மாநாட்டிலே கூட உதயநிதிகள் கூட பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். 2026 தெரியும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.